नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मूकां करोति वाचालां पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवा श्रीचैतन्य ईश्वरा कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. இன்னைக்கு ராதாராணி பற்றி கொஞ்சம் அவங்களோட வைபவங்களை பற்றி அவங்களோட பாசனத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏன்னா நேற்று நம்மளால் பேச முடியல, அதனால் இன்றைக்கி நான் மறுபடியும் இன்னொரு வருடம் நம்ம வந்து ராதாராணி பற்றி நம்ம பேச முடியாது. அதனால் இன்றைக்கி எவ்வளோ நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி ராதாராணி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி. ஓகே, நேற்று ஸ்ரீமதி ராதாராணியோட ஆவிர்பாவ நாள், தோன்ற நாள். ஸோ ஸ்ரீமதி ராதாராணி யார், எதுக்காக வந்தார், அவரோட மகிமைகள், இன்னொன்று அவரோட மகிமைகளை பற்றியோ இல்லை அவரோட வைபவங்களை பற்றியோ நிறைய புராணங்களை வந்து எழுதப்படல. நம்ம 18 புராணங்களாகட்டும், 108 உபனிஷத்துலேயோ 4 வேதங்களையோ எந்த நூலில் நம்ம எடுத்தால் கூட ராதாராணி பற்றி நம்மளுக்கு எந்த விதமான விளக்கமே இல்லை. ராதாராணி பற்றி யாரும் எழுதலை. ஏன் பாகவதம்லே சுக்கமுனிவர் கூட ராதாராணி பற்றி எந்த இடத்துலையும் எழுதுனதே கிடையாது. ஒரே ஒரு ஸ்லோக்காவில் மட்டும்தான், அதுவும் ராதாராணின்னு சொல்லி எழுதலை, ஆராதனா சொல்லி எழுதியிருக்காங்களே தவிர ராதாராணி பற்றி எந்த ஒரு விளக்கமே கிடையாது. ஏன் அந்த மாதிரி? ராதாராணி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், உயர்ந்தமான தூய்மையான உச்சக்கட்டத்தில் இருக்கிற ஒரு பக்தர், ஒரு ராதா கிருஷ்ணருக்கு. அவரை பற்றியே ஏன் புராணங்களை எழுதலை? எதுக்காக? என்ன காரணம் அதுக்கு? ஏன் அவரை பற்றி எழுதலை? நூல்களை, வேத நூல்களை எது 2 புராணத்தில் மட்டும் ஒரு சிறிய வழி இது மாதிரில ஒரு எழுத்து மட்டும் ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. பிரம்ம வைவர்வத்த புராணம், அப்புறம் வந்து பத்ம புராணம், கர்க சமிதா. இந்த 2 நூல்களை மட்டும்தான் அவரை பற்றி எழுதிருக்காங்களே தவிர வேறு எதுலையும் அவ்வளோவா எழுதலை. ஏன் அது அவங்க பற்றி எழுதப்படல? ஏன்னா அவர் மாதிரி ஒரு பக்தரை யாருமே கிடையாது. அவர் பேர் இன்னொன்று என்னென்னா, கிருஷ்ணர் பேர் மதன மோகனான்னு சொல்லுவோம் நம்ம. மதனான்னா யாருன்னா மன்மதர், காமத்துக்கே அவர் வந்து காமதேவர். அவரோட இது ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மன்மதரோட ஸ்பெஷாலிட்டி யாரை வேணாலும் அவர் கவர்வார். எப்பேற்பட்ட வைராக்கியமான ஒரு ஆளாக கூட அவர் வந்து கவரை செய்வார். அவர் யார்? மன்மதர். அப்படிப்பட்ட மன்மதரே கிருஷ்ணருக்கு என்ன ஆகிட்டார்? அடிமையாயிட்டார், கிருஷ்ணருக்கு வசமாயிட்டார். அதனால தான் அவருக்கு மதன மோகனா, மன்மதனையே மோகிச்சவர். அதனால் அவருக்கு மதன மோகனான்னு சொல்லி கிருஷ்ணருக்கு பேர். ஆனால் 7 உலகமே கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் கவர்றாரு. கிருஷ்ணர் யாராலையும் இப்போ ஜெயிக்க முடியாது. அவருக்கு சமானமாக வந்து அழகுலையும் மட்டும் வேறு எந்த கோணத்துலையும் அவருக்கு சமானமாக யாருமே இல்லை. அவருக்கு என்ன சொல்கிறது, அப்பேற்பட்டவர் யாருமே இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு கிருஷ்ணரையே கவர்ந்தவர் யாருன்னா ஸ்ரீமதி ராதாராணி. அதனால தான் அவருக்கு என்ன பேர்? மதன மோகன மோகினி. மன்மதரையே கவர்ந்த கிருஷ்ணர். ஏன்னா மன்மதருக்கு மேலே அழகு யாருமே இல்லை. அந்த மன்மதரே அவருக்கு வசமாயிட்டார்.
அப்போ இந்த கிருஷ்ணரை வந்து வசம் பண்ணுறதுக்கு யாராலும் முடியல, ராதாராணிவனால் மட்டும்தான் முடியுது. அதனால தான் அவருக்கு மதன மோகன மோகினி. ஏன் இவரை பற்றி ஏன் எழுதலை? எதுக்காக இவரை பற்றி எழுதலை? அப்புறம் அதை பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை, யாருக்குமே தகுதி இல்லை ராதாராணி பற்றி பேசுறதுக்கு. ஆனால் நம்ம ஏன் பேசிட்டு இருக்கோம்? நம்ம ஆஃப்டர் ஆல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பாதையில் இருக்கிற ஒரு தூள், நம்ம லோட்டஸ் டஸ்ட், ஒரே ஒரு தூள் தான், அது கூட நம்ம சமானம் இல்லை. அப்போ நம்ம ஏன் அவரை பற்றி நம்ம பேசுகிறோம்? ஒன்று. ரெண்டாவது, அவரை பற்றி ஏன் கர்க சமிதா, பிரம்ம வைவர்வத்த புராணம், இந்த 2 நூல்களை மட்டும்தான் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? என்ன காரணம்? அது கரெக்ட், ஓகே. அப்புறமா வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்த பிறகு அவரை பற்றி நம்ம வந்து நூல்கள் அவரை பற்றி பேசியிருக்கு. அப்புறம் கோசாமி எல்லாம் அதை பற்றி நூல்கள் எழுதிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நீங்கள் இன்னொன்று இந்த தென் பாரத தேசத்தில் கூட ராதா கிருஷ்ணா என்ற கோயில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம இஸ்கான் கோயில் விட்டுருங்க, அதை விட்டு பழமையான கோயில், புராதனமான கோயிலில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? லக்ஷ்மி நாராயண கோயிலை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். லக்ஷ்மி வந்து தனியாக ஒரு சன்னிதியில் இருப்பார், நாராயணர் ஒரு சன்னிதியில் இருப்பார். ஆனால் தென்னிந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தா எந்த இடத்துலையும் ராதாகிருஷ்ணா பழமையான கோயிலே கிடையாது. யாருக்காவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் எங்கேயாவது? திருநெல்வேலியோ, தஞ்சாவூர்லையோ, மதுரையிலையோ, கர்நாடகாலையோ ராதாகிருஷ்ணா கோயில், இஸ்கான் கோயில் தவிர இல்லை. நான் சொல்றது பழமையான கோயில் ராதாகிருஷ்ணரை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்களா இல்லை பார்த்துருக்கீங்களா? நாகர்கோயில்ல இருக்கு ராதாகிருஷ்ணன் கோயில், ஆனா இஸ்கான் கிடையாது. வேற மத்தவங்க அது 10 இயர்ஸ்க்குள்ள அது கட்டிட்டாங்களா? எப்படி? கட்டி முடிச்சிட்டாங்க. ஓகே. நான் சொல்றது ஒரு 50 வருஷம் 50 சமீபமா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றேன். இல்ல தென்னிந்தியால, நார்த் இந்தியால இல்ல, நார்த் இந்தியாலே கூட கிடையாது. பிரபு சொன்ன மாதிரி இப்போ அதான் சொன்ன பிரபுவே சொல்லிட்டாரு, நார்த் இந்தியாலே கிடையாது. லட்சுமி நாராயண கோயில் இருக்கு, லட்சுமி வெங்கடேஸ்வரர் இருக்கு, இந்த மாதிரி அதுவும் தனித்தனியா சன்னிதி தான் இருக்கு. அவரை வந்து சேர்ற மாதிரி ஒரே சன்னிதியை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்? எதுக்காக? தென்னிந்தியாவில் ராதாராணி பற்றியே தெரியாது. சவுத் இந்தியா, அது ஐ மீன் நார்த் இந்தியாவில் கூட சில பேருக்கு ராதாராணி பற்றி தெரியும். இந்த மதுராவில், உத்தரப்பிரதேஷ் அந்த இடத்துல தான் கொஞ்சம் தெரியும். ஆனால் நம்ம தென் பாரதத்தில் யாருக்குமே ராதாராணி பற்றி தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு தூய்மையானவங்க இல்ல. ஏன்னா ராதா அறதே கிடையாது, நமக்கு தகுதியே இல்லை ஒண்ணு. அப்ப சுகமுனிவர் எப்பேற்பட்ட ஒரு நபர், அவர் எப்பேற்பட்ட ஒரு பக்தர். அவர் மாதிரி ஒரு முனிவரோ பக்தரோ யாருமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்ம பாகவதம்னா நம்ம படிச்சிருக்கோம். அவர் தன்னோட தாயாரோட கர்ப்பத்திலேருந்து வெளியே வரும்போது அவர் 2 இதாக தான் வந்தார். என்ன சொல்கிறது, துணி இல்லாமல் தான் வெளியே வந்தார். அப்படி வெளியே போகும்போது வயசான இளவரசிகள் எல்லாமே அங்கே விளையாட்டு இருந்தாங்க, ஜலக்கிடம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கூட அவங்கள பார்த்து அவங்களுக்கு எதுவுமே ஒரு கூச்சமே வரல. யாரோ வராங்க, ஒரு வயசு பையன் வரான், நம்ம இது மூடிக்கலாம், துணி எடுத்து நம்ம மூடிக்கலான்ற ஒரு நோக்கமே வரல அவங்களுக்கு, எந்த விதமான நோக்கமே வரல. ஆனால் வாசுதேவர் வியாச மகர்ஷி வந்தவொடனே எல்லாமே மூடிக்கிட்டாங்க. அப்பேற்பட்ட உயர்ந்தமான பெரிய வைராகி, அவருக்கு மாதிரி அவர் சமானமான பக்தரே யாருமே கிடையாது. சுகமுனிக்கு சமானமான பக்தர் அவரே ஏன் எழுதல? அவரு எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குல்ல, பாகவதமே எழுத தகுதி இருக்கு. அப்புறம் ராதாராணியோட தோல்ல இருக்கிற பெட், அவரு இது கிளி அவரு, அதனாலதான் அவர் பேர் சுகான கிளின்னு அர்த்தம். எப்போ ராதாராணி தோல் மேல உட்காந்துட்டே இருப்பார் அவரு. ராதாராணி ஏதாவது தகவல் சொன்னா அந்த தகவல் எடுத்து போய் கிருஷ்ணருக்கு சொல்லுவாரு, கிருஷ்ணர் தகவல் சொன்னா ராதாராணி வந்து சொல்வாரு. அப்புறம் ராதாராணி எப்படி கிருஷ்ணர் கூப்பிடுறாரோ கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த மாதிரி அவரு கூப்பிடுவாரு. அதே மாதிரி கிருஷ்ணா எப்படி ராதாராணி கூப்பிடுவாரு, அதே மாதிரி ராதாராணி கூப்பிடுவாரு. அவருக்கு ஏன் தகுதி இல்லை? அவரே எழுதல. நீங்க சொல்லிட்டீங்க கரெக்டா, ஆன்சர் 2 பேரும் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா ஏன் தகுதி? அவருக்கு தகுதி இருக்கு இல்லையா, எல்லாம் தகுதி இருக்கு இல்லையா, அவர் மட்டும் ஏன் எழுதல? ஒரே ஒரு இடத்த மட்டும் ஆராதனா சொல்லி மட்டும் தான் எழுதிருக்காரு. அவர் அந்த அளவுக்கு உருகிடுவாரு. அவர் ராதாராணி சொல்றது கூட அவர் முடியாது அந்த அளவுக்கு. கரெக்ட். ஏன்னா ராதாராணி பத்தி அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே பாகவதமே வந்திருக்காது நம்மளுக்கு. பாகவதமே நம்மளுக்கு நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பாகவதமே வந்திருக்காரு.
ஏன்னா ராதாராணி பத்தி சொன்ன உடனே அவருக்கு என்ன ஆச்சு, என்ன ஆகுதுன்னா தன்மயத்தை போயிடுவார். அவர் தன்மயத்தை போய் ராதாராணி பத்தி தியானம் பண்ணிட்டு அங்கே போயிடுவார். அதனாலே அவரு அந்த டாபிக்கே அந்த பாயிண்ட்டை எடுக்காம விட்டார். அவர் ஏதாவது எடுத்திருந்தா அந்த டாப்பிக்கை வச்சு அந்த அந்த பாயிண்ட் எடுத்து ராதாராணின்ற பேரே வந்திருந்தா சம்பூர்ணமா நம்ம பாகவதமே நம்மளுக்கு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு உயர்ந்தமான ஒரு நபர் ஸ்ரீமதி ராதாராணி. அதனாலதான் இப்போ நம்ம பார்க்கலாம், இந்த தங்கம், முத்து, ரத்னங்கள் இதெல்லாம் எங்க எடுப்பாங்க? பூமியை நோண்டி எடுப்பாங்க, இல்லை எரிமலை, கேள்விப்பட்டிருக்கல எரிமலை. அந்த எரிமலையில போனால் நம்ம என்ன ஆகும், நம்ம எரிஞ்சிருவோம். ஆனா அங்கெல்லாம் தங்கம், முத்தியம், இது ரத்னங்கள் எல்லாமே இருக்கு. அதை கூட நம்ம எடுத்துடலாம். ஆனா ராதாராணி பத்தி நம்ம தேட முடியாது, எந்த நூல்லையும் தேட முடியாது. இப்போ நான் சொன்ன ஒரு 2 நூல்கள் தவிரதான் வேற எதுலையும் தேட முடியாது. ஆனால் நம்மளுக்கு யாருக்குமே தகுதியே இல்லை. அப்ப நம்ம ஏன் பேசிட்டு இருக்கோம்? இப்போ இன்னைக்கு பேசுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ராதாராணி பத்தி பேசவும் கூடாது இல்லையா? எங்கேயும் நம்ம ஒப்பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு கீழ்மட்டமான ஒரு பக்தியில இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. இருந்தாலும் ராதாராணி பத்தி நம்ம பேசுறோம் வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்? நம்மளுக்கு தகுதி இல்லை, ஆனா நம்ம பேசிட்டு இருக்கோமே. சைத்தன்ய மகாபிரபு கருணையினால, கோஸ்வாமிகள் கருணையினால, பிரபுபாதர் கருணையினால நம்மளால பேச முடியுது. அது ஓகே, யுவர் நியரஸ்ட் டு தி ஆன்சர். பட் என்னன்னா, உண்மையான ஒரு நான் எதிர்பார்த்த ஆன்சர் என்னன்னா, அவரை பத்தி அது இன்னொன்று, பிரபுபாதரே ஜெமினி ஸ்டுடியோவில் சென்னையில் இது வகுப்பு கொடுத்துட்டு வரும்போது ஒரு ஸ்டுடியோக்காரர் நின்றுட்டு கேட்குறாரு, ராதாராணி பற்றி எனக்கு சொல்லுங்க, ராதாராணி யாருன்னு சொல்லி கேட்டார் பிரபுபாதர் கிட்ட. பிரபுபாதர் யாருன்னு நம்மளுக்கு தெரியும், ஸ்தாபகாச்சாரியர், நித்திய சித்தர், சக்தி அவேஷ அவதாரன்னு கூட சொல்லலாம். அப்புறம் பகவானாலேயே குறிக்கப்பட்ட ஒரு நபர் அவர். இந்த மாதிரி ஒரு சேனாதிபதி வருவாருன்னு சொல்லி அவராலே ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு தூய்மையான ஒரு வைஷ்ணவர். டோரா அப்படி தூய்மையான வைஷ்ணவர். ஆனால் அப்பேற்பட்ட பிரபுபாதரே அந்த நபர் சொல்றாரு, எனக்கு அவரை பற்றி சொல்றது தகுதி இல்லை, நீங்க வேணா அவரை பற்றி நீங்க பேசுங்க, எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டார். அவரு குறுக்கு போட்டார், போகக்கூடாது நீ சொல்றவருக்குன்ட்டு. இல்லை, நான் நீ குறுக்கு போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் அவரை பற்றி சொல்றதில்லை, எனக்கு அந்த தூய்மையான பக்தி என்கிட்ட இல்லைன்னு பிரபுபாதர் சொல்றாரு. அப்போ நம்ம மட்டும் ஏங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்? நேற்று பேசணும், இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஏன் பேசுறோம்னா, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ராதாராணி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா யாருக்குமே தகுதி இல்லை அவரை பற்றி சொல்றதுக்காக. அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, சைத்தன்ய மகாபிரபுவோட கருணைனால, கோசாமிஸோட கருணைனால அவரை பற்றி நூல்கள் எல்லாம் எழுதினாங்க. அவரை பற்றி நூல்கள்லாம் எழுதி நம்ம சைத்தன்ய சரிதாமத்தில் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்க்கலாம் ராதாராணி பற்றி. ஏன்னா அப்போ நம்ம தகுதியில்லைன்னா நம்ம ராதாராணி பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ ஹரே கிருஷ்ண மந்திரத்தை மீனிங்கே இல்லாமல் போயிடும். ஏன்னா அந்த மகா மந்திரத்திலே அவர் இருக்கார். ஹரே என்ற அந்த மந்திரம் ராதாராணியோட பேர் தான். தாய் என்ன ஹரா என்ற ஒரு வேர்ட்லேருந்து அது வருது. இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் வேர்ட் ஹரா. ஹரா மீன்ஸ் தாய். அந்த தாய் யாருன்னா, ஹரா ஹரே மாதிரி இதாகுது, கிராமர்ல சேஞ்ச் ஆகுது. அதனால அந்த ஹரேன்றது ஸ்ரீமதி ராதாராணி தான். அப்போ நம்ம அவரை பத்தி பேசவே இல்லை. நாட்டில் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பேசலன்னா அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. அவரோட குணங்கள் என்ன, அவரோட வைபவங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்புறம் இந்த ராதாராணி, கிருஷ்ணா ராதாராணி ஒன்னா வேறையா? இன்னும் 2-3 கேள்வி இருக்கு பாருங்க. கிருஷ்ணரு ராதாராணி 2 பேர் ஒரே நபரா? முதல் கேள்வி. 2வது, ராதாக்கும் கிருஷ்ணாக்கும் கல்யாணம் ஆயிருக்கா? 2வது கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு, ராதாகிருஷ்ணா கல்யாணம் ஆயிருக்கா, ராதாகிருஷ்ணா கல்யாணம் ஆயிருக்கா. சில பேர் ராதாகிருஷ்ணா கல்யாண உற்சவமே பண்றாங்க. பஸ்தியில பிரபு தெரியும் நினைக்கிறேன், பஸ்தியில ஒரு இதே இருக்கு, ஒரு குழுவே இருக்கு. அந்த ராதாகிருஷ்ணா பஜனை மண்டி அவங்க பேரு. அப்புறம் சீதாராம் கல்யாண பஜனை மண்டி இருக்கு. டிஎஸ் நகர்ல பண்றாங்க. கரெக்ட், டிஎஸ் நகர் பண்றாங்க. கரெக்ட். மோஸ்ட்லி அவங்க தான் அங்கே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பஸ்தியில் அந்த போயிருக்கீங்களா? ஏன் ராதாகிருஷ்ணா வேறையா இல்லை ஒன்னா? ராதாகிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆயிருக்கா இல்லையா? ஆகல. வெரி குட், நைஸ். யாராவது கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்லணும் கல்யாணம் ஆகலன்ட்டு. வேற என்ன பதில் தான் எதிர்பார்க்கலாம்? ஒன்று தான். ஓகே, சரி. அப்போ ஏன் பிரிச்சுக்கிறாங்க? ஏன் பிரித்து நம்ம பேசுகிறோம்? ராதாராணியை தனியாக அஷ்டமி பண்ணுறோம், கிருஷ்ணருக்கு ஏன் அஷ்டமி தனியாக பண்ணுறோம்? கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு.
இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க, டிஃப்ரென்ஸ் இருக்குன்றீங்க. ஓகே ரைட். பிரேம் அவரோட எப்படி பிரேமை பண்றதுங்கிறதுக்கு அவர் பகவானோட விருப்பத்தினால அவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க. இங்கே கிருஷ்ணர் வந்து தனக்கு சேவையை வந்து ஸ்வீகாரம் பண்ணுறதுக்காக பலராமரா வராரு. தட் இஸ் கால்டு சந்தினி சக்தி. இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் வந்து தனக்கு ஆனந்தம் வேணும், சந்தோஷம் வேணும், அப்போ என்ன செய்றாங்க, அவங்க விரிவாக்கம் பண்ணிக்கிறாங்க. ராதாராணியா ஆனந்த சக்தியை வந்து அவங்க விரிவாக்கம் பண்ணிக்கிறாங்க. எப்போ ஆனந்தம் வேணும், எப்போ சந்தோஷம் வேணும், அப்போ என்ன ஆகுறாரு, ராதாராணியா அவர் வந்து அவதாரம் எடுத்துக்கிறார். அந்த அவதாரம் அந்த அந்த வடிவத்தில் இருப்பாரு. ஸோ ராதாராணி யாருன்னா ஆனந்த சக்தி, அந்தரங்க சக்தி, ஆனந்த சக்தி, இது சந்தின சக்தி, ஹலாதீன். அதான் அது சொல்ல வரேன், அதான் கரெக்ட். அதான் நீங்கள் அதான் இப்போ நம்ம நரசிம்ம பிரேயர் பாடும்போது என்ன பாடுறோம், நமஸ்தே நரசிம்ஹாய பிரஹல்லாத ஹ்லாததாயினே. பிரஹல்லாதருக்கு ஹ்லாதான்னா சந்தோஷத்தை கொடுக்குறது, ஹ்லாதினி சக்தி, அதான் ஆனந்த சக்தி. ஹ்லாதினின்னா ஆனந்தத்தை கொடுக்குறது, ஆனந்தத்தை கொடுக்குறது. யாருக்கு, கிருஷ்ணனுக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்குறதா தான் ராதாராணிக்கு ஹ்லாதினி சக்தின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஹ்லாதினி சக்தி. ஸோ இப்படி ராதாராணியா அவர் என்ன செய்கிறாரு, தன் ஆனந்தத்தை வந்து அடையிறதுக்காக ராதாராணியா அவர் வந்து தோன்றாரு. ஸோ இந்த ஸ்ரீமதி ராதாராணி வந்து நீங்கள் வந்து பர்ஷானாக்கு போகணும். பர்ஷானாக்கு போயிருக்கீங்களா? இப்போ போயிருக்கீங்களா? பர்ஷாநாத்தில் ஷயனார்த்தி முடிஞ்ச பிறகு நேற்று ராதாஷ்டமி முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே எல்லாரும் போயிடுவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பர்ஷானில் மலை மேலே அந்த பர்ஷானில் போயிட்டு எல்லா இடத்துலையும் லாக் பண்ணிடுவாங்க. எல்லாம் சேர்ந்துருவாங்க, மக்கள் எல்லாம், ராதாராணி மக்கள் எல்லாமே சேர்ந்துருவாங்க. எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த ஊரே லாக் பண்ணிடுவாங்க. ஊருன்னா ஒரு 100 வீடு இருக்கும், அவ்வளோதான். அங்கே அதுக்கு மேலே இருக்காது. ஒரு 100 வீடு. பர்சானா, BARSANA, பர்சானா. அந்த பர்சானத்தில் நம்ம உண்மையாக ராதாஷ்டமி கொண்டாடணும்னா அங்கே தான் நம்ம போகணும். அங்கே தான் நம்ம பார்க்கலாம் ராதாராணியோட அந்த மூடு, ராதாராணியோட அந்த மக்கள் வந்து எப்படி பைத்தியமாக இருக்காங்க ராதாராணி மாதிரி. ராதாராணி மேலே இருக்கிறது அங்கே தான் நம்ம பார்த்துக்கலாம். அந்த பேசுவாங்க, ஆமாம் கரெக்ட் கூடுவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஊரே அப்படியே அடிச்சிடுவாங்க. இன்னைக்கு ராதாஷ்டமி முன்னாடி நாளே. ஏன்னா அடுத்த நாள் வந்து பயங்கரமான கூட்டம் இருக்கும், இடம் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த சயனார்த்தி முடிஞ்சவொடனே ராதாராணிக்கு இங்கே ஒரு குரூப்பு, இங்கே ஒரு குரூப்பு கீர்த்தன் டீம், இங்கே ஒரு கீர்த்தன் டீமு, இங்கே ஒரு கீர்த்தன் டீமு, இங்கே ஒரு கீர்த்தன் டீமு, அந்த மூலையில் ஒரு கீர்த்தன் டீம், அந்த 5 கீர்த்தன் டீமு சேருவாங்க. இந்த 5 கீர்த்தன் டீமு ஆடுவாங்க டான்ஸு ராதாராணி மேலே. அந்த அளவுக்கு பைத்தியமாயிடுவாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்றதே அவங்க மறந்துடுறாங்க, தன்மயத்தில் போயிடுவாங்க. பார்க்குற பக்தர்கள், கேட்குற பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஞ்ச நேரம் இந்த கீர்த்தன் டீம் கிட்ட போய் பாடுவாங்க, போய் கேட்பாங்க. அங்கே சந்தோஷத்தை அடைஞ்சிட்டு அந்த டீம் எங்கே இன்னும் சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்கு, அங்கே அந்த டீம் போவாங்க. இன்னும் சந்தோஷம்னா அந்த டீம் போவாங்க. இப்படி நடக்கும் பர்சானால வந்து. பர்சானா என்னன்னா, ராதாராணி தோன்ற ஒரு இடம் வந்து என்ன பேரு, ராதாராணி தோன்ற இடம் ராவல், அது பேரு ராவல். ஆனா அவர் வளர்ந்தது வந்து பர்சானா. ஏன்னா ரிஷபானு ராஜர் வந்து அவரோட அப்பா பேரு, கீர்த்திதா வந்து அவங்க அம்மா பேரு. ஸோ ராவல்ல இருக்கும்போது ரிஷபானு என்ன பண்ணுவாருன்னா, யமுனா நதிக்கு போறாரு. யமுனா நதிக்கு போகும்போது குளிக்க போறாங்க. காலையில் குளிக்கிறதுக்கு போறாங்க. அப்போ குளிக்கும்போது என்னைக்குமே இல்லாம அன்னைக்கு அப்படி ஜொலிக்குது, யமுனா நதி பயங்கரமா ஜொலிக்குது. இப்போ ஒரு இருட்டான ஒரு இடத்த நம்ம பார்க்குறோம். அதை பார்த்த உடனே எல்லாமே இருட்டாக இருக்கு, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் அப்படியே ஜொலிச்சுட்டே இருக்கு. ஏதோ ஒரு தங்க டைமண்டை நுழுந்துருக்காங்க, அது எப்படி இருக்கு, அந்த இடத்த ஜொலிக்கும் அப்படியே. அந்த அளவுக்கு 1000 மடங்கு அதிகமாக ஜொலிச்சுட்டு இருக்கு யமுனா நதி அன்னைக்கு மட்டும். அப்படி ஜொலிக்கும் போது இவருக்கே இங்கே இல்லாத ஆனந்தம், இங்கே இல்லாத சந்தோஷம். அவரே தேஜஸ் ஆயிடுறாரு, உடம்பெல்லாம் தேஜஸ் ஆயிடுச்சு, அவருக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க, ரொம்ப திவ்யமாக இருக்காங்க அவங்களே. அப்புறம் ஒரு இடத்துல அங்கே போய் பார்த்தா ஒரு தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூ மேலே ஒரு சின்ன குழந்தைய பார்க்குறாரு. அந்த குழந்தைய பார்த்த உடனே, அந்த குழந்தைய தாக்கின உடனே என்ன ஆச்சுன்னா இவருக்கு அப்படியே அந்த உடம்பெல்லாம் சும்மா திவ்யமாயிடுது, அப்படியே ரொம்ப திவ்யமாயிடுது. அவங்களுக்கு இன்னைக்கு இல்லாமல் திவ்யமாயிடுது. முகத்தில் அப்படியே பிரகாஷம்,
எங்கே இல்லாத ஆனந்தம், சிரிச்சுட்டே இருக்காரு, தனக்கு தானே ஏதோ பாடுறாரு, எங்கே இல்லாத ஆனந்தம் அவருக்கு. சரி, ஏன்னா 2-3 வரலாறு சொல்லப்பட்டிருக்கு ராதாராணி பற்றி. ஒன்று தாமரை பூ மேலே ஒன்று வந்திருக்கிறது, இன்னொன்று அவர் வந்து பூமியையே தோண்டும் போது ஒரு சின்ன பெட்டியில் அந்த பாப்பா உட்காந்துருக்காங்க, அவங்க தான் ராதாராணி. ஸோ அது ராதாராணியை எடுத்த உடனே அந்த ராதாராணியை கொண்டு போய், அப்புறம் இன்னொரு வரலாறுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ராதாராணி வந்து கீர்த்திதாவோட கர்ப்பத்திலேருந்தே வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 3 வரலாறுல 3 வகையாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது இந்த ராதாராணி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் கீர்த்திதாக்கு கூப்பிட்டு கொடுக்குறாரு. நம்மளுக்கு குழந்தை இல்லை, நம்மளுக்கு பகவான் வந்து குழந்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி கொடுக்கும்போது அவர் அப்போ தான் கீர்த்திதா பார்க்குறாரு, கண் வந்து திறக்கவே இல்லை, கண் மூடி இருக்கு அந்த குழந்தைங்க கண். ஸோ ரொம்ப சந்தோஷம், கீர்த்திதாக்கு ரொம்ப சந்தோஷம், ரிஷபானுக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பெரிய திவ்யமான ஒரு இது குழந்தை நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. அப்புறம் பார்த்தா ஆனால் கண்ணே திறக்க மாட்டேங்குது, என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, கண்ணை திறக்க மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்ணாங்க, நாரதமுனி வராரு. அப்போ நாரதமுனி வந்து நாரதமுனி கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி குழந்தை கிடச்சிருக்கு, ஆனால் கண்ணே திறக்கலை, என்ன பண்ணுறது எனக்கு புரியல சொல்லி சொல்லும்போது நாரதமுனி சொல்கிறாரு, உடனே உங்கள் ஃப்ரெண்டு நந்தபாபா இருக்காரு, நந்தபாபா, யசோதா, அங்கே ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், அந்த பையனை கூப்பிட்டு வர சொல்லுங்க. ஸோ அவன் தான் கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணரை கூப்பிட்டு வந்து, கிருஷ்ணர் இவங்க எல்லாமே பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. இவங்கெல்லாம் 2 ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம். அங்கெல்லாம் பிருந்தாவனத்தில் எப்படின்னா யாருக்கு நிறைய பசு மாடுகள் இருக்கோ அவங்களாம் ராஜா மாதிரி, மகாராஜா. ராஜான்னா என்ன அர்த்தம்னா மா அண்ணா மாதா, மாதானா யாரு, பசு, பசுங்களுக்கெல்லாம் ராஜா, அவங்க தான் அங்கே ராஜா. மக்களுக்கு ராஜா இல்லை, பசுங்களுக்கு ராஜான்றதுனால அவங்க எல்லாமே அங்கே எல்லா இடத்தையும் ராஜா ஆகிடுறாங்க. நந்த மகாராஜா, இவர் ரிஷபான ராஜா எல்லாம். இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்கள வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள அழைக்கிறாங்க. அப்போ இவங்க வராங்க. இவங்க 4 பேர் பேசிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் மட்டும் அந்த இடத்துல பேசாமல் என்ன பண்ணாரு, நேராக ராதாராணி இடத்துல வந்துடுறாரு. எங்கே ராதாராணி இருக்கோ அங்கே ராதாராணி ஒரு தொட்டிலில் போட்டிருப்பாங்க. ராதாராணி அப்படியே எதுவுமே கண்ணு திறக்காமல் அப்படியே இருக்காங்க. கிருஷ்ணர் வந்து அந்த கையை இப்படி பிடிக்கிறாரு பாருங்க ராதாராணியை, உடனே கண்ணை திறந்துடுறாரு. கண்ணை திறந்து பார்த்துட்டு முதல்ல கிருஷ்ணரை பார்த்துடுறாரு. அங்கேயே ராதாராணி வந்து ப்ரீச்சிங் ஸ்டார்ட் பண்ணிக்காரு, பிரச்சாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவான் கிருஷ்ணர் இல்லாமல் நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன், எல்லா இடத்துலையும் நான் கிருஷ்ணரை தான் பார்க்குறேன், முதல்ல நான் கிருஷ்ணரை தான் நான் பார்க்குறேன், ஃபஸ்ட்டு கிருஷ்ணரை தான் நம்ம பார்த்துட்டு நம்ம வேலை செய்கிறேன் அந்த மாதிரி ஒரு நோக்கம், அந்த மாதிரி ஒரு அந்த அர்த்தம், அதுக்கு புரிதல். ஸோ இப்படி ராதாராணி வந்து கண்ணை திறக்கிறாரு. பெரிய பண்டிகை மாதிரி, பெரிய வைபவம் மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய தேவர்கள்லாம் வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் வந்து ராதாராணிக்கான கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இன்னொரு டவுட்டு சில பேருக்கு என்னென்னா, ராதாராணி முதல்ல வந்தாங்களா, கிருஷ்ணர் முதல்ல வந்தாங்களா? யார் முதல்ல தோணுனது, யாரு? கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணர் வந்த பிறகு தான் ராதாராணி வந்தது. அவங்களுக்கும் இவங்களுக்கும் 1 வருஷம் 15 நாளும் என்னமோ வித்தியாசம். ராதாராணி அப்புறமா வந்தார், 1 வருஷம் 15 நாளுக்கு அப்புறம். அப்புறம் ராதாகிருஷ்ணா கல்யாணம் ஆயிருக்கான்ற பேச்சுக்கு வந்து கல்யாணம் ஆகலை சொல்லி நம்ம நினைக்கலாம். இப்போது ஒரு விளக்கு இருக்குது, விளக்கில் தீபம் இருக்குது, அந்த தீபம் வந்து இட்ஸ் பர்னிங், லைட்டிங், அந்த ஒரு விளக்கு, அதுக்கப்புறம் வந்து அது மேலே இருக்கிற இது என்னது, தீபம். விளக்கு தீபம் வேறையா? 2 ஒன்று தானே. விளக்கு இருக்குது, அப்புறம் அதை கொளுத்தி அதில் இது லைட் பண்ணுறோம், லைட் பண்ணால் அது எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த எரிகிற அந்த அக்னியும் அந்த தீபமும் வேறையா? 2 ஒன்று தான். தீபம் இருக்கிறதுனால தான் வேற இது வருது நம்மளுக்கு, 2 ஒன்று தான். அப்புறம் சூரிய ரஷ்மி 2 ஒன்று தானா? 2 வேறையா? எல்லாம் ஒன்று தான். சூரியனால தான் ரஷ்மி வருது. அதே மாதிரி தான் ராதா கிருஷ்ணா 2 ஒன்று தான். அந்நிய பாவா, ராதாவும் கிருஷ்ணரும் ஏகாத்மா, 2 பேரும் ஒன்று தான். ஆனால் இந்த கல்யாணம் என்று சொல்லி வரும்போது என்ன ஆச்சுன்னா, நம்ம விருந்தாவனத்துக்கு போனால் பூமிரா சொல்லி பண்டிரான்ற ஒரு இடத்துல இவரு பிரம்மதேவர் வந்து இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ராதாக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து கன கோபி தேசிக மகாத்யான்னு சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் யாருக்குமே தெரியாது. ஸோ ராதாராணி பற்றி சைத்தன்ய மகாபிரபு தான் அந்த அறிமுகத்தை கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களோட சீடர்கள் எல்லாம் சொன்னாங்க, யாருக்கு, கோஸ்வாமிஸ்க்கு எல்லாருக்குமே ராதாராணி பற்றி நீங்கள் மகாத்தியத்தை பற்றி சொல்லுங்க சொல்லி அவங்க எல்லாம் நூல்கள்லாம் எழுதுறாங்க.
அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிரபுபாதர் தான் இந்த வரப்பிரசாத சத்தத்தை கொடுத்தாங்க. ஸோ அதனால் ராதாராணி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அவங்கள பற்றி பேசணுமே தவிர மற்றபடி நம்மளுக்கு எந்த விதமான தகுதியே இல்லை. ஜஸ்ட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா ராதாராணியோட கருணை அருள் இல்லைன்னா நம்ம கிருஷ்ணரை வந்து அடையவே முடியாது. ராதாராணி கூப்பிட்டு, ஒரு மடையனை கூப்பிட்டு, கிருஷ்ணா இவர் உன்னோட பக்தர், நீ அவங்கள பக்தரை ஏற்றிக்கணும்னா டக்குன்னு ஏற்றிக்குவார். ஏன்னா கிருஷ்ணா இஸ் பர்ச்சேஸ்ட் பை ராதாராணி. ராதாராணியோட இப்போ கடையில் ஓனர் எப்படி, ஒரு சேவகன் எப்படி, அந்த ஓனர் எப்படி என்ன சொல்கிறான் சேவகன் அப்படி செய்யணும். அதே மாதிரி தான் ராதாராணி என்ன சொன்னாலும் கிருஷ்ணர் செய்யணும், என்ன சொன்னாலும் கிருஷ்ணர் செய்யணும். ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களோ இல்லை தெரியாது, ராதாராணியோட அந்த திருவடியை தலைமையில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு படம், ஒரு இது இருக்குது, ஒரு பிக்சர் இருக்குது நம்ம கோயிலில். நீங்கள் பார்த்துருக்கீங்களோ இல்லை தெரியாது. தன்னோட காலை எடுத்து தலைமையில் வச்சுக்கிறாரு கிருஷ்ணர். அந்த அளவுக்கு தூய்மையான பக்தி தொண்டு, தூய்மையான அன்பு ராதாராணி கிருஷ்ணன் மேலே. இந்த மாதிரி இது விருந்தாவனத்தில் நம்ம பார்த்தா சிக்ஷோரி சொல்லி ஒரு இடம் இருக்குது, சிக்ஷோரி. அந்த இடத்துல 4 மலை இருக்குது. அந்த 4 மலையும் என்ன நம்மளுக்கு அதனால் என்ன தெரியுதுன்னா, பிரம்மா உருவாக்கப்பட்டது அது. ஏன்னா பிரம்மாவுக்கு 4 தலை இருக்குது. அந்த 4 தலையை வந்து இந்த 4 மலைக்கு வந்து ஒப்பிடுக்கப்படுறார். அதில் அது என்ன சொல்கிறது, மான் ஆலயம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த அந்த மான்னா என்ன அர்த்தம்னா மௌனமாக இருக்கிறது. கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கு ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, பேசிகிட்டே இருக்கும்போது ராதாராணிக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. ராதாராணி கோவம் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மலையில் போய் உட்கார்றாரு. இந்த மான் பகடன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அந்த மலையில் போய் உட்காந்துட்டு மௌனமாக உட்காந்துட்டு இருக்காரு. அந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கோவம், கொஞ்சம் அகங்காரம், கொஞ்சம் குரோக்கடைல் டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குரோக்கடைல்னா அந்த முதல்ல அதோட கண்ணீர்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குமா அதில். அந்த மாதிரி மௌனமாக உட்காந்துருப்பார். கிருஷ்ணர் ராதாராணியை மறுபடியும் சமாதானப்படுத்துறதுக்காக ஓடி ஓடி வராரு. ஓடி வரும்போது ராதாராணி பேசுறதில்ல, எதுவுமே கிருஷ்ணருக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்குறதில்ல, ஸ்பந்தனை பண்ணுறதில்ல. அப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது ராதாராணியை சமாதானப்படுத்தும். இதெல்லாம் நடந்த லீலைகள். அந்த அந்த 4 மலை இருக்குதுன்னு சொன்னல நானே, அந்த 4 மலையில் ஒரு மலையில் நடந்த ஒரு லீலை இது. மான் மலை, அந்த ஒரு மலை. அங்கே கிருஷ்ணரை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண ராதாராணி சைட்லேருந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை, சும்மாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, பிறகு ராதாராணியை சந்திரனுக்கு என்ன சொல்றீங்க, சந்திரனுக்கு வந்து ஒப்படைக்கிறாங்க. ராதாராணி, நீ வந்து சந்திரன் மாதிரி இருக்கிற, நீ வந்து நிலா மாதிரி இருக்கிற, நீ எவ்வளோ அழகா இருக்கிற, நீ வாயை மூடு, நீ சந்திரனை போய் என்னை ஒப்படைக்கிற, சந்திரனை பற்றி உனக்கு தெரியுமா சொல்லி கேட்குறேன். யார் தெரியுமா சந்திரன்? 5 தோஷங்கள் இருக்கு சந்திரனுக்கு, தெரியுமா உனக்குன்னு கேட்குறாரு. அந்த 5 தோஷங்கள் எனக்கு இருக்குன்னு சொல்லி நீ வேணும்ட்டு மறுபடியும் என்னை இது பண்ணுறியா, என்னை கண்டம் பண்ணுறியா, என்னை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறியா சொல்லி கேட்குறாரு. இல்லையே, சந்திரனால அந்த மாதிரி இல்லையே, ரொம்ப நல்லவர் இல்லை, 5 தோஷங்கள் இருக்கு அவருக்கு, இதுலேயே தெரியுது உனக்கு என் மேலே எவ்வளோ அன்பு இருக்குன்னு சொல்லி திட்டுறாரு ராதாராணி. என்ன அந்த 5 தோஷங்கள்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்குறாரு. அந்த 5 தோஷங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்காங்க, ஆச்சாரியா சொல்கிறாங்க. என்ன தோஷங்கள்னா, சந்திரன் வந்து கலங்கம்னா அந்த சந்திராவோட அந்த இதில் நம்ம பார்த்தா அங்கங்கே கொஞ்சம் டாட்ஸ் இருக்குது. இந்த டாட்ஸ் இருக்குது சந்திரனுக்கு, இது ஒரு தோஷம் சொல்லி சொல்கிறாரு. ராதாராணி விளக்கத்தை கொடுக்குறாரு அதை பற்றி. அதுக்கப்புறம் சந்திரன் வந்து அப்படியே ஷ்ரிங்க் ஆகிடுறாராம். அப்படி என்ன சொல்கிறாங்க, உருவிடுறாரு, அப்படியே சுருங்கி போயிடுறாரு அப்படியே. யாரு சந்திரன். இது 2வது இது தோஷம். அதுக்கப்புறம் 3வது தோஷம் என்னன்னா, பங்கே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குருக்கெட், குரூரமானவர். யாரு? சந்திரன். குரூரமானவர் சந்திரன் சொல்லி சொல்றாரு. 4வது வந்து அவர் நிஷானா ராத்திரின்னு அர்த்தம். ராத்திரி இடத்த யார் வராங்க? ராட்சசங்கள், அரக்கங்கள், இவங்க வராங்க. அந்த மாதிரி நிஷா சொல்லி ராதாராணி சொல்றாரு கிருஷ்ணருக்கு. 5வது என்ன சொல்றாருன்னா, விஷபந்து. சந்திரா யாரு? விஷபந்து அவரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, விஷத்து பக்கத்துல தோணுனவர் அவரு. இதுக்கு நம்ம நூல்களை வந்து பார்த்தா, வேத நூல்களை பார்த்தா சமந்த மர்த்தன் லீலான்னு சொல்லியிருக்கு. சமுத்திர லீலா, சமந்த மர்த்தன் லீலான்னு சொல்லி சொல்றாங்க. அந்த லீலா அதான் இது பகவான் வந்து கூர்மாவதாரம் எழுதாரு இல்லையா, அதை வந்து அந்த லீலையில என்ன பண்றாங்கன்னா, முதல்ல தேவர்களும்
அரக்கணங்களும் வந்து அந்த இதை கடைகிறாங்க. அந்த கடையும் போது, அந்த நதியை கடையும் போது முதல்ல வந்தது என்னன்னா விஷம் தான் வந்துடும் ஃபர்ஸ்ட். அந்த விஷம் வந்த பிறகு உடனே சந்திரன் வந்துடுறான். அதனால நீ விஷம் இருக்கிற இடத்துல சந்திரன் வந்திருக்காரு, அதனால ஒரு விஷபந்து. ஸோ இந்த 5 தோஷங்கள் எனக்கு இருக்கு, பஞ்சதோஷங்கள் சொல்லி பேர் அதுக்கு. இந்த பஞ்சதோஷங்கள் இருக்கிற சந்திரனை வந்து என்ன ஒப்படைக்கிற நீ நான் சொல்லி ராதாராணி வந்து வேணுன்ட்டே கிருஷ்ணர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்றாரு. ஸோ இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. யார்? ராதாராணியும் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ராதாராணி பறந்து ஓடி போயிடுறாரு. போய் ஒரு குகையில போய் அங்க ஹைடிங், என்ன சொல்றது, ஹைடிங், மறைஞ்சிடுறாங்க. அந்த குகையில போய் மறைஞ்சிடுறாங்க. அங்க மறைஞ்ச பிறகு மறுபடியும் கிருஷ்ணன் அங்க போறாரு. அங்க போயிட்டு ராதாராணி கிட்ட மறுபடியும் பேசுறாரு. பேசும்போது ராதாராணி என்ன சொல்றாருன்னா, இவர் வரதுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு, ராதாராணி கிருஷ்ணர் மாதிரி மாறிடுறாரு. விஷயம் அந்த விஷயத்துக்கு வந்துடுறாரு. கிருஷ்ணர் மாதிரி வந்துடுறாரு. கிருஷ்ணர் மாதிரி வந்த உடனே கிருஷ்ணர் பார்க்கறாரு. ராதாராணி சொல்றாரு. ராதேன்னு சொல்லுவாங்க. இவர் வெளியே வர்றாரு. கோயிலேருந்து வெளியே வந்து, யார் ராதே? நான் தான் கிருஷ்ணா, தெரியாதவங்க பேசுறாரு. இதெல்லாம் உண்மையா நடந்திருக்கு. லீலைகள் பார்க்கறதுக்கு நமக்கு ஜோக்கா இருக்கு, உண்மையா விருந்தாவனத்தில் நடந்திருக்கு. நம்ம விருந்தாவனத்துக்கு போனாலே நம்ம 60 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எதுவுமே எல்லாமே நம்ம மறந்துட்டோம், டோட்டலாக நம்ம மறந்துட்டோம். அங்கே போன உடனே யார் இவரு? ராதாராணி கிருஷ்ணனோட வேஷத்தில் இருப்பார் இல்லையா? யார் உங்க கிருஷ்ணன்? நான் தான் கிருஷ்ணன், தெரியுமா உனக்கு சொல்றாரு. நான் தான் உண்மையான கிருஷ்ணன். யார் சொல்றது நீ உண்மையான கிருஷ்ணன்? நான் உண்மையான கிருஷ்ணன் இங்க இருக்கிறேன், நீ எனக்கே வந்து சொல்றியா? நீ நம்ம லோக்கல் தமிழ்ல சொல்றாங்க, எனக்கே அல்வாவா சொல்றாங்க, அந்த மாதிரி எனக்கே வந்து சொல்றியா நீ? நான் கிருஷ்ணன், நான் தான் கிருஷ்ணன் சொல்றாரு. நீ கிருஷ்ணன் சொல்லி என்ன, நான் எப்படி உன்னை நம்புறது? நான் தான் உண்மையான கிருஷ்ணன் சொல்லி சொல்றாரு. 2 பேருக்கும் மறுபடியும் ஆர்குமெண்ட். 2 பேருக்கு ஆர்குமெண்ட், வாத பிரதிவாதம் நடந்துட்டே இருக்கு. அப்புறம் சில நேரம் ஆன பிறகு, சரி நீ உண்மையான கிருஷ்ணனா நீ நிரூபிச்சு காமி சொல்லி சொல்றாரு. உண்மையான கிருஷ்ணரானா நீ நிரூபிச்சு காமி. அப்ப கிருஷ்ணனா கூட ராதாராணி இருக்கணும் இல்லையா? எங்க ராதாராணின்னு கேட்கிறாரு. அப்ப கிருஷ்ணனால பதில் சொல்ல முடியல. ராதாராணியை தேடுறாரு, இது தெரியல அவருக்கு, எங்க இருக்கான்னு தெரியல. அப்போ ராதாராணி வந்து உன் கூட வந்து நின்னாதான் நீ சொல்ற மாதிரி நான் கேட்கறேன் நான் சொல்லி ராதாராணி சொல்றாரு. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா, உடனே தன்னோட ஆயுதத்தை எடுக்கிறாரு. என்ன ஆயுதம் அது? பில்லாங்காய் எடுக்கிறாரு. அது பில்லாங்காய் எடுத்த உடனே அது வாசிக்க ராதாராணியால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா எப்போ கிருஷ்ணர் வந்து தன்னோட வேணுவை எடுக்கிறாருன்னா, அப்போ கோபியராலையும் ராதாராணியனையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவரை கவரிடுவாங்க கிருஷ்ணர். அந்த வேணு இருக்கு. கிருஷ்ணர்கிட்ட 3 வகையான வேணு இருக்கு. வம்சி, அப்புறம் வந்து வேணு, இன்னொன்று ஏதோ இருக்கு 3. அது பசு மாடுகளை கூப்பிடுறதுக்கு ஒரு வேணு வச்சிருக்காங்க. ராதாராணி கோபியரை கூப்பிடுறதுக்கு ஒரு வேணு வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு வேணு வச்சிருக்காங்க. ஸோ அந்த வேணு வாசிக்கும் போது ராதாராணி ரொம்ப கண்ட்ரோல் பண்றாரு. முடியல அவரால், ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்றாரு. கடைசியில் அந்த வேணுவோட அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அதிகமாக போக 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 ராதாராணி என்ன பண்ணுறாரு, அந்த வேஷத்தோட வெளியே வந்துடுறாரு. வந்து போய் கிருஷ்ணரை கட்டி பிடிச்சிருக்காரு. ஸோ இப்படி அவங்க தனியாக செப்பரேட் ஆகுறாங்க, மறுபடியும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேர் ஒன்றா சேர்றது தான் அந்த விருந்தாவனத்தில் இருக்கிற எல்லா மக்களோட ப்ரோக்ராமே அதுதான். அவனோட ப்ரோக்ராமே அதுதான். ஈவன் கோவர்தன லீலை நடந்தது இவங்க 2 பேரும் சேர்க்கறதுக்காக தான். கோவர்தன லீலை நடந்தது. இப்படி எல்லா இடத்துலையும் எல்லா ப்ரோக்ராம்ஸையும் பார்த்தா, எல்லா லீலைகளையும் பார்த்தா, கிருஷ்ணனையும் ராதாராணி சேர்க்கறது அவங்களோட பெரிய என்ன சொல்றது ப்ராஜெக்ட். கோயில் கட்டுற மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் அவங்களுக்கு. இப்படி நிறைய லீலைகள் நடந்திருக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல மறுபடியும் ராதா கிருஷ்ணா வந்து இன்னொரு இந்த 4 மலை சொன்னேன்ல, இன்னொரு மலை வந்து மோர்மலை. என்ன பீகாக் இருக்கிற இடத்துல மோர்மலை, என்ன சொல்றது, போய் பீகாக்கு மயில் எல்லாமே மயில் தான். அந்த மலையில பார்த்துருக்கீங்களா? எல்லாமே மயில் தான். நீங்க போயிருக்கீங்க? அந்த கோயிலில் போய் 2 பேரும் பேசிட்டு இருக்காரு. ராதாகிருஷ்ணன் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் சண்டை வருது. 2 பேருக்கு சண்டை வந்து ராதாராணி என்ன பண்றாரு, கீழே இருப்பாங்க, அந்த மலைக்கு போகாம கீழே இருப்பாங்க, அந்த மலைக்கு போய் உட்காந்துறாரு ராதாராணி. மறுபடியும் கிருஷ்ணன் அங்கே போறாரு. கிருஷ்ணர் அங்கே போன உடனே அங்கே மயில் எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு கிருஷ்ணருக்கு கொஞ்சம் உற்சாகம் வந்துடுது. நானும் கூட டான்ஸ் ஆடி எப்படியாவது ராதாராணியை மறுபடியும்
என்னோட இதுக்கு இழுத்துக்கலாம், நான் சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி அவரை வந்து அவங்க கோவத்தை வந்து குறைக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அப்படி குறைக்கும் போது கிருஷ்ணர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. மயிலே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, கிருஷ்ணரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. மயில் பயங்கரமாக ஆடுது டான்ஸு, கிருஷ்ணர் அதுக்கு மேலே நல்லா டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு. அப்புறம் 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. கிருஷ்ணர் வந்து ராதாராணி கிட்ட ராதாராணி கிட்ட ராதே எப்படி இருக்கு என்னோட நృత్యం கேட்குறாரு. ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் உன்னோட நృత్యமோட மயிலோட நృత్యం ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்றாரு. கிருஷ்ணருக்கு மறுபடியும் போகும். அப்படியா, இன்னொரு வாட்டி நான் ஆடி காமிக்கிறேன் சொல்லி இன்னொரு வாட்டி ஆடுறாரு. இன்னொரு வாட்டி கிருஷ்ணர் ரொம்ப எல்லாம் பெரிய ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரு. எல்லாரையும் கவர மாதிரி ப்ரெசன்டேஷன், நல்லா நృత్యం ஆடிட்டே இருப்பார். ஆட 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 எல்லாரும் எல்லா மயிலும் ஆட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ராதாராணி கிட்ட கேட்குறாரு, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ ரொம்ப அழகா இருக்கு, உண்மையாக நான் வந்து நேசிக்கிறேன் உங்களை, உங்கள் நృత్யத்துக்கு சமானம் யாருமே இல்லை, எந்த டான்ஸரும் கிடையாது, எந்த மயிலும் கிடையாது, ஆனால் மயிலோட டான்ஸு உங்களோட கொஞ்சம் நல்லா இருக்கு, பெட்டரா இருக்கு. இப்படி 2 பேர் இப்படி கிருஷ்ணரை வந்து கோபத்தை தெரிவிக்கிறதுக்காக, அன்பு பரிமாற்றம் இன்னும் அதிகம் பண்றதுக்காக இந்த மாதிரி ராதாராணியும் அவங்கள வந்து ஷீ இஸ் ப்ரோவோக்கிங் கிருஷ்ணா அண்ட் கிருஷ்ணா இஸ் ப்ரோவோக்கிங் ராதாராணி. அவரை கோவம் வர மாதிரி பண்ற ராதாராணியும் கிருஷ்ணனும் ராதாராணி கோவம் வர மாதிரி பண்ணி கடைசியில் என்ன ஆகுங்க, அப்புறம் இவர் ஏற்றுக்கிறார் ராதாராணி. உங்களை மாதிரி ஒரு டான்ஸர் யாருமே இல்லை. அவருக்கு இன்னொரு நடராஜன் பேர் கூட இருக்குது. ஒரு பாட்டில் ஒரு ஆச்சாரியார் பாடியிருக்காரு, ரொம்ப பெரிய ரொம்ப நல்லா இருக்காது, பக்தி டாக்கர் மகாராஜ் எழுதுறதுன்னு நினைக்கிறாரு அது. ஸோ இப்படி ராதாகிருஷ்ணோட லீலைகள் வந்து எல்லையற்றது, நிறைய லீலைகள் இருக்கு. ஸோ அதனால் ராதாராணி பற்றி நம்ம பேசிகிட்டே போனால் நிறைய பேசலாம். இந்த இந்த மோர் மலையில் வந்து என்னென்ன பரம்பரை, 4 பரம்பரை. என்ன பரம்பரை அது? 4 பரம்பரை இருக்கு. 4 தக்க பரம்பரை அப்படின்னா பிராமணிகமான பரம்பரை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நான் மறந்துட்டேன் அதனால. ஓகே, எனக்கு கௌடிய சம்பிரதாயம் மட்டும்தான் தெரியும், மீதி எல்லாம் மறந்துட்டேன் நான். ஓகே ஓகே, கௌடி சம்பிரதாயம் நம்மளுது. அது வந்து கௌடி சம்பிரதாய, குமார சம்பிரதாய, ருத்ர சம்பிரதாய, இன்னொன்னு மத்வாச்சாரியர் தான். இது கௌடி சம்பிரதாயம் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். நம்ம மத்வ சம்பிரதாயத்துல தான் வந்திருக்கிறோம். அதுல கிளை தான் நம்ம ஒரு கிளை நம்மளுது. குமார சம்பிரதாயம் சொல்லிட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க, அது சொல்லிட்டீங்க. மத்வா நம்மளுதான். ருத்ர சம்பிரதாயம் சொல்லிட்டாங்க. மதஜி கௌடிய சம்பிரதாய, பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம். ருத்ர சம்பிரதாயம் சங்கராச்சாரியர். ஓகே, ஸ்ரீ சம்பிரதாயம் லக்ஷ்மி, ஆமா அவர் தான் தலைவர். இன்னொரு சம்பிரதாயம் என்ன? ஓகே ரைட், கரெக்ட், குமார சம்பிரதாயம். இன்னொன்று நிம்பார்க்க சம்பிரதாயம் ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இந்த நிம்பார்க்க சம்பிரதாயத்துல ஒரு சாது இருக்காங்க. அந்த சாது ரொம்ப பழமையான சாது, பக்தியிலே ரொம்ப படுத்தவர். அந்த நிம்பார்க்கரை பார்த்து ஒரு தடவை ராதாராணியே வராரு. ராதாராணி அந்த நிம்பார்க்க சாதுவை பார்த்துட்டு அந்த மலையில உட்காந்து, சாது நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா உன்னோட வாழ்க்கையில எல்லாம் முழு வாழ்க்கையை வந்து நானும் கிருஷ்ணரு என்ன சொல்றது மயிலோட வேஷத்தை போட்டு நான் டான்ஸ் ஆடினது நீங்க எப்போ கண்ணார பார்க்கலாம், இந்த வரத்தை நான் கொடுக்குறேன், அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் ராதாராணி கிருஷ்ணர் வந்து மயிலாயிடுறாரு, மயிலாடி டான்ஸ் ஆடுறாரு. ஸோ அப்போ இந்த நிம்பார்க்க சாதுக்கு சொல்றாரு, சரி சொல்லுங்க நான் என்ன செய்யணும் சொல்லுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த நிம்பார்க்க சாது சொல்றாங்க, நீ என்ன செய்யணும், இந்த மலையில என்னையும் கிருஷ்ணரையும் நாங்கள் டான்ஸ் ஆடினது அந்த இந்த என்னது பிகாக் என்ன சொல்றீங்க, மயில் மாதிரி இருந்த எங்க 2 பேரையும் நீ வந்து வரையணும், இந்த மலையில வரையணும்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவர் ராதாராணி சொன்ன உடனே அந்த மலையெல்லாம் வரைஞ்சி வச்சிடுறாரு. எங்க பார்த்தாலும் நீங்க மேலே பார்த்தா மயிலா இருக்கும், கீழே பார்த்தா மயிலா இருக்கும், சைடில் பார்த்தா மயிலா இருக்கும், இந்த சைடில் பார்த்தா மயிலா இருக்கும். அந்த ஒரு வரத்தை வந்து அப்போ இப்பேற்பட்ட சாதுவா இருப்பார் அவர். அவர் பேரே நிம்பார்க்க சாதுன்னு சொல்லி தான் சொல்றாரு. நிம்பார்க்க சம்பிரதாயத்துக்கு வந்தவர். அதனால அவருக்கு அந்த அவர் அந்த சாது வந்து எல்லா இடத்தும் வரைகிறார். கிருஷ்ணன் ராதாரையும் அந்த மயிலோட வேஷத்தில் இருக்கிற அந்த உருவத்தை வந்து வரைஞ்சிட்டே வரார். ஸோ இப்படி ராதாராணி வந்து விருந்தாவனத்தை தோன்றுவார்.
அதுக்கப்புறம் நிறைய லீலைகள் இருக்குது ராதாராணிக்கும். இன்னொன்று நம்ம தென்னிந்தியாவில் ஒரு லீலை இருக்குது சைத்தன்ய மகாபிரபு. எப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு சத்துர் மாதம், இந்த மாதிரி சத்துர் மாதம் டைமில் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாரு. இது வந்து சவுத் இந்தியா டூர்னு சொல்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு சவுத் இந்தியா டூர், சவுத் இந்தியாவுக்கு வரும்போது, சவுத் இந்தியாவில் வரும்போது ஸ்ரீரங்கத்தில் வந்து வெங்கடபட்டான்னு சொல்லி ஒரு ஆச்சாரியர் இருப்பார், ஒரு புரோகிதர் இருப்பார். அவர் தான் ரங்கநாதருக்கு காலையிலேருந்து பகல்லேருந்து இரவு வரைக்கும் ரங்கநாதரோட பாதையை தொட்டு அவருக்கு சேவை செய்கிற பிரதான அர்ச்சகர். அவர் பிரதான அர்ச்சகர் என்ன அர்த்தம்? டெய்லி ஒரு நாள் தவறாம ரங்கநாதரை தொடாம இருக்கவே மாட்டார். அவர் சொன்னாதான் மீதி அர்ச்சகர் எல்லாமே பண்ணுவார். அதுதான் பிரதான அர்ச்சகர் பேர். அவர் தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ், அந்த டிடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் இன்சார்ஜ். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, வைஷ்ணவர்கள் வந்து யார் ஒருத்தர் பூஜாரியாக இருப்பாரோ, பகவானை தொட்டு சேவை செஞ்சு தன்னை வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிக்கிறாரோ அவங்கள மட்டும் என்றைக்குமே அபராதம் பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் பகவானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல பகவான் வந்து அவங்க அழிக்க மாட்டாங்க. எல்லாரும் இருக்க முடியாது அந்த இடத்துல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து எல்லாமே தியாகம் பண்ணி அவங்க கூடயே வந்து தன்னோட மனைவியும் குழந்தைகளையும் சமுதாயத்தையும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு பகவான் கிட்ட போய் இது சேவை செய்யறதுன்னா அந்த அளவுக்கு பகவான் அவருக்கு அந்த இடத்துக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் அவங்கள மட்டும் என்றைக்குமே அபராதம் செய்யக்கூடாது. அவங்கள மட்டும்ன்றதுல அவங்கள செஞ்ச பெரிய அபராதம் எந்த பக்தர்களும் செய்யக்கூடாதுன்றாங்க. ஒரு வைஷ்ணவரை நம்ம எப்படி பார்க்கலாம்? முக்கியமான கேள்வி இது. ஒரு வைஷ்ணவரை நம்ம எதை வச்சு நம்ம பார்க்கலாம்? எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி பார்க்கக்கூடாது நம்ம வைஷ்ணவரை? ஒருத்தரா சொல்லுங்க. வெரி குட், நைஸ். யார் ஸ்பெஷல் வைஷ்ணவர்? வெரி குட், நைஸ். ஹரிநாமம் ஒரு தடவை சொன்னாலும் அவங்க வைஷ்ணவரா கருத வேண்டும். கரெக்ட், சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. அது ஓகே, ரைட். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வைஷ்ணவரை வந்து எந்த கோணத்துல பார்க்கக்கூடாது, எந்த கோணத்துல பார்க்கணும், இது கேள்வி. எந்த கோணத்துல நம்ம வைஷ்ணவரை பார்க்கணும், எந்த கோணத்துல நம்ம வைஷ்ணவரை பார்க்கக்கூடாது. அதனால தான் பகவத்கீதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை, பகவத்கீதாவோட உபதேசமே இதுதான், டீச்சிங்ஸே இதுதான். கிருஷ்ணரோட டீச்சிங்ஸ் ரொம்ப சிம்பிள் ஆன்சர் தான். கொஞ்சம் ஆழமா யோசனை பண்ணணும். வைஷ்ணவரை வந்து எந்த கோணத்துல அவரை நம்ம பார்க்கக்கூடாது, எந்த கோணத்துல நம்ம அவரை பார்க்கணும். ஓகே ஓகே. இப்போ நான் கூட வச்சிருக்கேன், நான் வைஷ்ணவ. கரெக்ட். அந்த தவறான எண்ணம் இது 100% கரெக்ட். சொல்லுங்க, அந்த தவறான எண்ணம் எப்படி நீங்க எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க? ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் அல்ல. பிரபு என்ன சொல்றேன்னா, தவறான 100% கரெக்ட் ஆன்சர் பிரபு சொன்னது. தவறான ஒரு எண்ணத்தை வச்சு நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அந்த தவறான எண்ணம் எது? அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கொடுக்க போறீங்க? இப்போ கேட்குறாங்க, துரை பிரபு கேட்குறாரு, என்னமோ நீங்க தவறான எண்ணம்னு சொல்றீங்க. என்ன தவறான எண்ணம் சொல்லி கேட்குறாரு துரை பிரபு. எப்படி சொல்றீங்க? என்ன அது தவறான எண்ணம் எது? கரெக்ட், ஓகே, ரைட். வெளிப்படையா வந்து யாரையும் வச்சு, இன்னொன்னு வெளிப்படையா வந்து நம்ம யாரையும் எண்ணிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் கரெக்ட், நிறைய பேர் திலக்கு வச்சிருப்பாங்க, கட்டிமலை போட்டிருப்பாங்க, சிக்கா விட்டுருப்பாங்க. ஆனால் உள்ள எண்ணங்கள் எல்லாமே எதுவுமே மாறாமல் இருக்கும். நிறைய 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 பேருக்கு பக்தர்களுக்கு எண்ணங்கள் மாறாமல் இருக்கும். சில பேர் புதுசாக வர பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப அழகாக இருந்தா, சிவப்பாக இருந்தா, பார்க்குறதுக்கு ரொம்ப கவர்ற மாதிரி இருந்தா இதுதான் வைஷ்ணவப்பா, இந்த மாதிரி வைஷ்ணவர் எங்கேயும் நான் பார்க்கலப்பா, என்ன சொல்கிறாரப்பா கிளாஸ், என்ன சொற்பொழிப்பா, எங்கேயும் நான் கேட்கல, என்ன அழகாக இருக்காரப்பா, ஹீரோ மாதிரி இருக்காரப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பக்தரையும் ஒரு வைஷ்ணவரையும் என்றைக்குமே உருவத்தை பார்த்து எண்ணிடக்கூடாது. என்றைக்குமே இன்னொருத்தர் வராரு, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ஒருத்தர் வராரு, ஒரு பக்தர் வராரு. அவரும் சிக்கா வச்சுருக்காரு, கட்டிமாலை வச்சுருக்காரு, கட்டிமாலை போட்டிருக்காரு, திலக் போட்டிருக்காரு, ஜுப்பா குர்தா எல்லாம் போட்டிருக்காரு, வைஷ்ணவ ட்ரெஸ்ஸில் இருக்காரு. அவரை பார்த்துட்டு, இந்த கருப்பா ஒருத்தர் வராரு, கருப்பா, இவரை வச்சு இவர் என்னடா சொல்ல போகிறாரு. அதனால் கலரை பார்த்தியோ அவரோட உருவத்தை, இன்னும் சில பேருக்கு
கை ஊனமாக இருக்கும், கால் ஊனமாக இருக்கும், அப்புறம் மூஞ்சில் அங்கங்கே கொஞ்சம் டிஃபார்ம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், டிஃபார்மிட்டி அப்படின்னா உருவம் வந்து சரியாக இருக்காது. இதெல்லாம் வச்சு ஒருத்தரை வந்து எண்ணிடக்கூடாது. வைஷ்ணவர் பக்தர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேட்ரு இது. இதை வச்சு நம்ம வந்து என்றைக்குமே எடை போடக்கூடாது. ஒரு வைஷ்ணவரை நம்ம பார்க்கணுன்னா தன்னோட இதயத்தில் எந்த அளவுக்கு அவர் தூய்மையாக இருக்காரு, எந்த அளவுக்கு பியூரிஃபிகேஷன் ஆகிருக்காரு, எந்த அளவுக்கு அவர் ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அவர் பக்தி தொண்டு பண்ணுறாங்க, அதுலேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் எந்த பக்தரையும் வச்சு அவங்க கருப்பாக இருக்காங்களா வெள்ளையாக இருக்காங்களா, ஒரு பிரம்மச்சாரி ஒரு கப்புள்ஸ் புருஷனையும் பொண்டாட்டியை வந்து கூட்டிகிட்டு போனார் ஒரு பக்தர் வீட்டுக்கு. அந்த பக்தர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பிரச்சாரத்துக்காக போனாங்க ஒரு இடத்துல. பிரம்மச்சாரி வந்து இவங்களை அறிமுகம் பண்ணாங்க, அவங்களே அறிமுகம் பண்ணாங்க, 2 பேரும் அறிமுகம் பண்ணிட்டு அந்த அந்த வீட்டில் புருஷனும் பக்தர், மனைவியும் பக்தர், குழந்தைங்களும் பக்தர். எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணரோட பிக்சர்ஸ் இருக்குது, 4 ஜபமாலை இருக்குது. ரொம்ப தூய்மையான பக்தி தொண்டை வந்து அவங்க வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பிரசாதம் வந்து பரிமாறுறாங்க. அவங்க பிரசாதம்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு வெளியே வந்துடுறாங்க. பிரம்மச்சாரி கிட்ட இவங்க சொல்கிறாங்க, புருஷனும் பொண்டாட்டி பேசிக்கிறாங்க, எந்த அளவுக்கு பக்தி இருக்காப்பா இவங்ககிட்ட, ரொம்ப தூய்மையான பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சொல்லி இவர் பேசிகிட்டு இருக்கும்போது கூட இன்னொருத்தர் வரத்தார். பிரம்மச்சாரி இல்லை, இன்னொரு பையன் வரான். அவனுக்கு கொஞ்சம் அப்போ தான் பக்திக்கு வந்திருக்கான், பிகினர்ஸு. அவன் வந்து சொல்கிறான், இவருக்கு சொந்தக்காரங்க. அவன் சொல்கிறான், மாமா இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா, இவங்க யார் தெரியுமா, இப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்களே வீட்டுக்கு, அவங்க வீட்டில் பிரசாதம் சாப்பிட்டீங்க இல்லையா, அவங்க யார் தெரியுமா இவங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க தமிழில்? ஓகே, ஏதோ ஒன்று கீழ்மட்டமான ஜாதி சொல்லி சொன்னாங்க. அப்படியா, எனக்கு முன்னாடியே சொல்லக்கூடாது சாமின்னு சொல்லி பிரம்மச்சாரியை திட்டுறாரு. பிரம்மச்சாரியை போட்டு திட்டுறாரு, எனக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லக்கூடாதா? அப்போ எந்த அளவுக்கு இவங்க பக்கமாக இருக்காருன்றது நம்மளுக்கு தெரியுது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, வெளிப்படையாக உருவத்தை பார்க்குறாங்களே, ஜாதியை பார்க்குறாங்க, கலரை பார்க்குறாங்க, நாட்டை எந்த நாடுன்றது பார்க்குறாங்களே தவிர உள்ளே இருக்கிற ஆத்மாவாக பார்க்கல. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறாங்க உங்களுக்கு, ஈஸியாக புரிஞ்சுக்குது. ஒரு தேங்காய் இருக்குது, தேங்காய் மேலே நார் இருக்குது, அதுக்கு நார் எடுத்த பிறகு ஷெல்லுக்கு என்ன சொல்கிறீங்க, ஷெல் இருக்குது, ஓடு, ஓடுக்குள்ளே என்ன இருக்குது, தேங்காய் இருக்குது, தேங்காய்க்குள்ளே என்ன இருக்குது, இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், என்ன எப்படி ஒப்படி இருக்கீங்க? இந்த தேங்காய்க்கும் இந்த நான் இப்போ சொன்ன கதைக்கும் என்ன எப்படி ஒப்பிடுவீங்க, எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? மேலோட்டமா பார்த்தா தேங்காய் பார்த்தா. அப்புறம் ஒரு நிமிஷம், இந்த தேங்காயில் என்ன முக்கியம்? இதில் இந்த தேங்காயில் வந்து என்ன முக்கியமான ஒரு பொருள்? இதில் மேலே நாரா இல்லை ஓடா இல்லை தேங்காவா இல்லை தண்ணியா? இந்த 4 வந்து எதை குறிக்கப்பட்டிருக்கு? இது புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு பகவத்கீதை எல்லாமே வந்த மாதிரி தான். நிதானமாக பொறுமையாக சொல்லுங்க, புரியுதா பிரபு? தேங்காய், நார், ஓடை, உள்ள தேங்காய், அதுக்குள்ள தண்ணி. இந்த 4 வந்து யாரை குறிக்கப்பட்டு சொல்லிருக்கு? இது சாஸ்திரங்களை கொடுத்த ஒரு உதாரணம். நிதானமாக பொறுமையாக சொல்லுங்க, சொன்னவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு. எக்ஸாக்ட்லி, தண்ணி தான். அதில் தண்ணி தான் ரொம்ப முக்கியமானது. இந்த மேலே இருக்கிற நார், இந்த ஓடு எல்லாம் தேகம் மாதிரி, உடல் மாதிரி. அந்த தேங்காய் வந்து ஆத்மா மாதிரி. உள்ள தண்ணி இருக்கு பாருங்க, அதுதான் கிருஷ்ண பிரேமை. அந்த கிருஷ்ண பிரேமையும் அந்த ஆத்மா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலே நம்ம நாரை சாப்பிட போறோமா? அவருக்கு என்ன தெரியுமா பரிசு? பரிசு என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு யாருக்காவது வேணுமா? அது அவங்களே கொடுத்துட்டுமா? 64 ரூபா சேன் பண்ணுவீங்க, அதான் உங்களுக்கு பரிசு. ஸோ இப்படி ஒரு நபரை வந்து, ஒரு பக்தரை வந்து, ஒரு வைஷ்ணவரை வந்து வெளிப்படையாக யாரையும் பார்க்கக்கூடாது. அவங்க பண்ணுற பக்தி, அவங்க பண்ணுற பிரச்சாரம், அவங்களோட அவுட்புட்டே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எப்படி அவங்க வந்து சமயத்தை ஒதுக்குறாங்க, எப்படி வந்து அவங்க வந்து வாழ்க்கையே வந்து தியாகம் பண்ணி பிரச்சாரத்துக்காக போகிறாங்க, சேவைக்காக கோயிலில் போகிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், கோயிலில் எல்லா கோயிலும் பாருங்கள், பிரபுக்கு நல்லா தெரியும். எல்லா கோயில்லையும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் எல்லாமே முடிச்சுட்டு பிரசாதமாக சாப்பிட்டு எல்லாரும் போயிடுறாங்க.
ஆனால் சில பக்தர்கள் வந்து கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு அங்கே இந்த பிரசாதமெல்லாம் சாப்பிட்டு எல்லாமே இருக்கு பாருங்கள், அதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி பாத்திரங்களெல்லாம் கழுவி அதுக்கப்புறமா தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஏதாவது மீதியானதான் அவங்க சாப்பிடுவாங்களே தவிர அப்போ கூட அவங்க கேட்குறது. இந்த அளவுக்கு பக்தர்களாக இருக்காங்க. அந்த மாதிரி பிரபுபாதர் ஒரு சீட் எடுத்திருந்தார், ஜெயானந்த பிரபுன்னு சொல்லி கொடுத்துருந்தார். உங்களுக்கு தெரியுமா ஜெயானந்த பிரபு ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்மளோட டிவோட்டி சர்க்கிள்லேயே அவங்களுக்கு தெரியாமவே இருக்க மாட்டாங்க. எல்லா பக்தர்களும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எல்லாம் இது கீர்த்தன் பண்ணி டான்ஸ் பண்ணி நல்லா பிரசாதம் சாப்பிட்டு போயிடுவாங்க. இவங்க ஒரு ரவுண்ட் வராங்க, கோயிலெலாம் ஒரு ரவுண்ட் வந்து டேப்பெல்லாம் ஓப்பனாக இருக்கும், தண்ணி போயிட்டே இருக்கும், போய் க்ளோஸ் பண்ணுவாங்க, லைட்ஸ் எல்லாம் ஆனில் இருக்கும், ஃபேன் எல்லாம் ஓடிட்டு இருக்கும், எல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க. அப்புறம் குப்பை அங்கங்கே செதறி போயிருக்கும். இதெல்லாம் எடுத்து பெருக்கி ஒரு இடத்துல போட்டு டஸ்ட்பினில் போட்டு கடைசியில் பிரசாதத்துக்கு கூட்டா போய் பிரசாதம் சாப்பிடுவாங்க. இவர் தான் நம்ம ரத யாத்திரைக்கே ஃபவுண்டர். அறிமுகம் பண்ணதே இவர் தான் ரத யாத்திரை. அதனால தான் ரத யாத்திரையில் வந்து அவரோட படத்தை வச்சுட்டு தான் நம்ம ரத யாத்திரை பண்ணுவோம், ஜெயானந்த பிரபு. ஸோ இப்படி ஜெயானந்த பிரபு இந்த மாதிரி ஒரு சேவை செஞ்சுருந்தார். எல்லா சேவையும் செய்யலாம், ஆனால் கடைசியில் மட்டும் யாராலையும் சேவை செய்ய முடியாது. யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் கிளம்பி ஓடிடும். எல்லாருக்கும் டைமு வேலை அது இது ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் இருந்து எல்லாம் அந்த சேவை செஞ்சுட்டு முடிச்சு போகிறாங்களே, அவங்களுக்கு தான் நிறைய கருணை, எக்கச்சக்கமான கருணை. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதாவது அபராதம் பண்ணால் அது ஒழிஞ்சிடும், எல்லாமே ஒழிஞ்சிடும். அதனால தான் அசத் சங்க தியாகோ வைஷ்ணவ நிந்தா என்றைக்குமே பண்ணாதீங்கன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. என்றைக்குமே வைஷ்ணவோட நிந்தை பண்ணக்கூடாது. அவர் புது பக்தரானா கூட பரவாயில்ல, அவங்கள வந்து எந்த காரணத்தை கொண்டு அபராதமே பண்ணக்கூடாது. அபராதம் பண்ணால் நம்ம செஞ்ச பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தொட்டு போயிட்டே இருக்கும். பானையில் ஒரு ஓட்டை இருந்தேன்னா அந்த தண்ணி போயிட்டே இருக்கும். ராதாராணி கூட பிடிக்காது, ராதாராணிக்கு அபராதம் பண்ணாலே பிடிக்காது. ரொம்ப ரொம்ப கருணை உள்ள ஒரு ராதாராணி, கிருஷ்ணரோட கருணை உள்ள ராதாராணி. எப்பேற்பட்டவரையும் அவருக்கு அருள் கொடுத்துருக்காரு ராதாராணி. ஸோ அந்த ராதாராணியோட தோன்றனால தான் நேற்று ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். பர்சனில் ராவலில் கூட அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க, ஆனால் பர்சனில் பயங்கரமாக கொண்டாடுவோம். அந்த இதே பிருந்தாவனமே அவரு தான், ராதாராணி தான் அது போடும். ஸோ அந்த மாதிரி ராதாராணியோட அருள் இல்லைன்னா நம்ம ஈவன் நம்ம வந்து சமையலுக்கு ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ராதாராணியை ப்ரே பண்ணுவாங்க. எங்கள் குருமராஜ் சொல்கிறாங்க, ராதாராணியை பிரார்த்தனை பண்ணாமல் நீங்கள் என்றைக்குமே கிருஷ்ணனுக்கு சமையல் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காரு குருமராஜ். ராதாராணி கி ஜெய், ராதாஷ்டமி கி ஜெய், அனந்த கோடி வைஷ்ணவந்த கி ஜெய். கடைசியில் ஒரே ஒரு ஸ்ரீரங்கத்துக்கு மறந்துட்டேன் நம்ம இல்லையா, ஸ்ரீரங்கத்தை முடிக்கல. அப்போ வெங்கடபட்டா வீட்டுக்கு போகிறாரு யார், சைத்தன்ய மகாபிரபு. இவர் பிரதான அர்ச்சகர். ஸோ வெங்கடபட்டா வந்து ரொம்ப உயர்ந்தமான பக்தர். அவங்க வீட்டிலேயே தங்கிட்டு சைத்தன்ய மகாபிரபு அவங்ககிட்டயே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க, சர்ச்சை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்ச்சை பண்ணும்போது முதல் நாள் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறேன்னா ராதாராணி பற்றியும் கிருஷ்ணரை பற்றி பேசுகிறாரு. ரெண்டாவது நாள் இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வெங்கடபட்டா. ரெண்டாவது நாள் ராதாகிருஷ்ணா அவரை பற்றி பேசுகிறாரு. மூணாவது நாள் ராதாகிருஷ்ணனை பற்றி பேசுகிறாரு. நாலாவது நாள் ராதாகிருஷ்ணத்தை பேசுகிறாரு. அஞ்சாவது நாள் ராதாகிருஷ்ணனை பற்றி பேசிட்டு இருக்காரு. நாளைக்கு எத்தனை மாதம் இருந்தாங்க? 4 மாதம் இருந்தாங்க. சதுர்மாசம் 4 மாதம் இருந்தாங்க. 4 மாதம் ராதாகிருஷ்ணனை பற்றி தான் பேசுகிறார். ஒரு மாதம் முதல் மாதம் இல்லை அவரை பற்றி பேசிட்டாரு. இவர் வெங்கடபட்டா வெயிட் பண்ணுறாரு. லட்சுமி நாராயணனை பற்றி பேசவே இல்லையே அவரு. இவருக்கு எங்கே இல்லாத கோபம் இல்லை அவர் மேலே. அவரால் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்காரு, முடியல அவரால். இல்லைடா லக்ஷ்மியை பற்றியும் எங்கள் பெருமாளை பற்றியும் பேசவே இல்லையே இவர், ராதாகிருஷ்ணனை பற்றியே பேசிட்டு இருக்காரு. அதில் இன்னொன்று சொல்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு. வாங்க, அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குறா ஸ்ரீரங்கத்தில். லக்ஷ்மிக்கு பிருந்தாவனத்துக்கு வந்ததுக்கே தகுதி இல்லையா, ரிட்டர்ன் அமைச்சிடறாரு, வாபஸ் அமைச்சிடறாரு கோபியரெல்லாம் செஞ்சு. உங்களுக்கு இங்கே தகுதி கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட அந்த பரக்கிய பாவா இல்லை, ஸ்வக்கிய பாவம் தான் அவர்கிட்ட இருக்கு. இந்த 2 பாவங்கள் இருக்கு. இங்கே தான் நம்ம முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். பரக்கிய பாவா, ஸ்வக்கிய பாவம். ஸ்வக்கிய பாவனா மனைவியா வந்து கிருஷ்ணருக்கு இருக்கிறது, பரக்கிய பாவனா காதலியா இருக்கிறது. இதான் நம்ம சம்பிரதாயம், நம்ம தத்துவமே இதில் தான் அடைஞ்சிருக்கு, அந்த பரக்கிய பாவத்தில். பரக்கிய பாவத்துக்கு பிரபுபாதர் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா, ஒரு புருஷன் ஒரு மனைவி அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் மனைவி வந்து புருஷனுக்கு 100%
சேவை செஞ்சுட்டே இருக்காரு. எந்த விதத்துலையும் அவங்களுக்கு குறையே வைக்கிறது இல்லை. வெயிலில் வந்த உடனே அந்த டோர் திறந்த உடனே அப்படியே ஒரு கிளாஸ் ஜூஸ் சாப்பிடுங்க பதிலாக சொல்லி, அதுக்கப்புறம் உள்ளே வந்த உடனே அவங்க காலெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி சேவை செஞ்சு அவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேவை செஞ்சுட்டு இருப்பாரு. அப்போது புருஷனுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருமா, அனுமானம் வருமா அவர் மேலே? எந்த விதமான டவுட்டே வருதில்லை. வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால மசாஜ் எல்லாம் பண்ணி விளக்க நல்லா ஊற்றி மேலே அதெல்லாம் மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து காலெல்லாம் இது சேவ் பண்ணி, நம்ம கோயிலில் கூட எங்கள் கோயிலில் வந்து பெருமாளுக்கெல்லாம் இந்த மசாஜ் பண்ணுவாங்க. நிறைய பேர் ரொம்ப நேரம் நின்று தரிசனம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பக்தர்கள் பூஜாரிகள் என்ன செய்கிறாங்க, கால் மசாஜ் பண்ணுவாங்க எல்லாருக்குமே, கிருஷ்ணருக்கும் ராதாரணிக்கு எல்லாருக்குமே. அந்த மாதிரி பண்ணி என்ன சொல்கிறது, அந்த கணவரே வந்து நீ கடவுளா, நீ என்ன தேவியா, நீ லக்ஷ்மி தேவியான்ற மாதிரி ஒரு இது வந்துடும், ஒரு டவுட் வந்துடும். அந்த அளவுக்கு சேவை செய்வாங்க மனைவி. ஆனால் உள்ள அந்தரங்கமாக தன்னோட காதலி பற்றியே தியானம் பண்ணிட்டு இருக்கும் மனைவி. நல்லா புரிஞ்சுக்கணும், தன்னோட காதலி பற்றியே தியானம் எல்லாமே அங்கே இருக்கும். ஆனால் இங்கே சேவை செய்யும்போது பக்கா 100% ஒரு மனைவியை ஒரு என்ன பதிவிரத்தை எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி செய்வாங்க. பதிவிரத்தை சிரோமணி, பதிவிரத சிரோமணி அந்த மாதிரி செய்வாங்க. ராதாராணிக்கு அது இன்னொரு பேர் சிரோமணின்னு சொல்லி பேர், கிருஷ்ண சிரோமணின்னு பேர் ராதாராணிக்கு. ஸோ அந்த மாதிரி சேவை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு மனைவி தன்னோட காதலை பற்றி அந்தரங்கமாக இதயத்தில் எங்கே பார்த்தாலும் அவங்க அவளோட காதலி தான் தெரியும், எல்லா இடத்துக்கும் காதலி தான் தெரியும். அந்த அளவுக்கு பக்தி செய்வாங்க. அதுதான் பரக்கிய பாவம். ஆனால் இது ஆன்மீக உலகத்தில், பௌத்திக உலகத்தில் கிடையாது. ஆன்மீக உலகத்தில் மட்டும்தான் இது. அந்த அளவுக்கு கோபியர்கள் எல்லாருக்கும் புருஷன் இருக்காங்க. ஆனால் பகவான் வந்து அந்த கதம்பற்றி கிட்ட நின்று அந்த வேணுவை வாசிச்சாலே போதும், எல்லாம் என்னென்ன சேவை செஞ்சிருக்க எல்லாம் விட்டுட்டு வந்துடுவாங்க. புருஷனுக்கு பரிமாறிட்டு இருப்பாங்க பிரசாதத்தை, விட்டு அப்படியே வந்துடுறாங்க. அப்புறம் புருஷனுக்கு ஏதோ பால் கொடுப்பாங்க, விட்டு வந்துடுவாங்க. அப்புறம் பசுமாடுலேருந்து பால் கறக்குறாங்க, அது விட்டுட்டு வந்துடுறாங்க. குழந்தைகளுக்கு தலசி விட்டுருப்பாங்க, அது விட்டுட்டு வந்துடுவாங்க. என்ன வேலை செய்யறாங்க எல்லாமே விட்டுட்டு வந்துடுவாங்க. நிறைய கோபுரங்கள் எல்லாம் பிரசாதம் கொடுக்கும்போது தகப்பனாருக்கு விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. அந்த வேணுவோட அந்த குழலோட அந்த இது கேட்ட உடனே, அந்த என்ன சொல்றது, அந்த சப்தத்தை கேட்ட உடனே, திவ்யமான சப்தத்தை கேட்ட எல்லாம் விட்டு வந்துடுறாங்க. கிருஷ்ணர் கூட இவங்களை வந்து இது பண்றாரு. என்ன பண்றாருன்னா ராகிங் பண்ணுவாங்க. ராகிங் என்ன சொல்றீங்க தமிழ்ல? ரேக வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேலி பண்றது. நீங்கெல்லாம் பொம்பளைங்களா, நீங்களா உங்க புருஷனுக்கு சேவை செய்யாம நான் ஒரு என்னது பசுமாடுவே மேய்க்கிறவன், நான் குழல் இது என்னது வேணுவே நான் வாசித்தவனே இங்க வந்துடுறதா? நீங்க அவங்க என்ன நினைப்பாங்க? உங்க புருஷனுங்களா உங்களை வீட்டுக்கு சேர்ப்பாங்களா மறுபடியும்? இப்படியெல்லாம் அது ஒரு பெரிய வசனமே இருக்காது பாகவதம்ல. அதெல்லாம் சொன்ன பிறகு கிருஷ்ணர் வேணுட்டு இவங்களை வந்து இது பண்றாங்க, என்ன கேலி பண்றாங்க. கேலி பண்ண மறுபடியும் ரிட்டர்ன் போயிடுறாங்க இல்லையா? இப்படியெல்லாம் கேலி பண்ணா இவங்களோட இது எப்படி இருக்கும் பார்க்கலாம், இவங்களோட மனோபாவம் எப்படி இருக்கும் சொல்லி பார்க்கறதுக்காக கிருஷ்ணர் அப்படி பண்றாரு. யார் எங்களை வீட்டுக்கு சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்க எப்போ வேணும் வாசிக்கிறீங்களோ நீங்க வந்தவொடனே எங்களுக்கு யாருமே வேண்டாம், அந்த அளவுக்கு காதலிக்கிறாங்க கோபியர்கள். அதான் பரக்கிய பாவான்னு சொல்றது. அந்த பாவம் தான் நம்ம வந்து வளர்த்துது. அதான் கோபிய பாவத்துக்கும் மற்ற எல்லா பாவம், யாரும் கோபியர் மாதிரி அந்த என்ன சொல்றது கிருஷ்ணரை காதலிக்கிற அந்த இது வந்து அந்த கோட்பாடு வந்து யாராலையும் பண்ண முடியாது. இது ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா நிறைய நம்ம வந்து சாண்டிங் நிறைய பண்ணணும், பாகவதம் நிறைய படிக்கணும், நிறைய சத்சங்கம் செய்யணும், நிறைய சேவை செய்யணும். நிறைய சேவை ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேவா பாவம் நிறைய இருக்கணும். ஏன்னா தாசா கோபி பர்த்து பாத கமலையோர் தாசா. இந்த கோபியர் மாதிரி அந்த தாச பாவம் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்படி வெங்கடப்பட்டா முதல்ல லக்ஷ்மி தேவியை வந்து போய் கேட்குறாங்க, எப்படியாவது நான் கிருஷ்ணர்கிட்ட ஒரே ஒரு தடவை அவரை பார்த்துட்டு வந்துடுறேனே சொல்லி கோபியர்கிட்ட கேட்குறாங்க. இங்கே இந்த எல்லாருமே தலைமை யாருன்னா லலிதா, விஷாகா, இவங்க தான் 2 தலைமை. இவங்களுக்கு தலைமை ராதாராணிக்கு கீழே இவங்க 2 பேர், எல்லா கோபியருக்கும் தலைமை அவங்க தான். அப்புறம் இவர் கோபியர் யாருமே விடல, நீங்களாம் முடியாது, உங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறாரு. வெங்கடப்பட்டாக்கு கோவம் வந்துடுது. லக்ஷ்மி தேவின்னா யாரு? சாட்சாத் இந்த பிரம்மாண்டத்துக்கே மாதா, அவர் ஜனனி.
பிரம்மாண்ட ஜனனி அவரையே வந்து இப்படி கேலி பண்ணிட்டாரு, அப்படி அவரே வந்து இப்படி ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வெங்கட பட்டக்கு எங்கெல்லாம் அது கோவம் இருக்குது. அப்புறம் ஒரு மாதம் பார்க்குறாரு. அப்புறம் இவர் பேசுகிறத விட்டுறாரு சைத்தன்ய மகாபிரபு கிட்ட. சைத்தன்ய மகாபிரபுகிட்டே பேசுறது விட்டுறாரு வெங்கட பட்டா. சைத்தன்ய மகாபிரபு ஒரு நாள் பார்க்குறாரு, 2 நாள் பார்க்குறாரு. அவங்க வீட்டில் இருந்துட்டு வீட்டு ஓனரே நம்ம கிட்ட பேசலாம் எப்படி இருக்கும்? சரி, மகாபிரபுவே போய் கோயிலில் போய் அவர்கிட்ட அவரை பேட்டி பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு சந்திச்சுட்டு பேசுகிறாரு. ஏன் நீங்கள் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க, ஒரு மாதமாக சொல்கிறதெல்லாம் கேட்டீங்க, இப்போ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கன்னு என் மேலே கோபம் அவங்களுக்கு சொல்லி மகாபிரபு சைதன்ய மகாபிரபு கேட்குறாரு. இல்லை உங்கள் மேலாம் எனக்கு எதுவுமே கோபம் கிடையாது, ஆனால் ஏதோ தெரியல, என்ன ஏதோ உள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால். ஏன்னா இவர் அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு சிறந்த பக்தர், பெருமாளுக்கு சிறந்த பக்தர். ஏன்னா பிரதான அர்ச்சகர், ஒரு நாள் ஒரு நொடி தவறாமல் எந்நேரமே பெருமாளுக்கு வந்து சேவை செய்கிற பக்தர் இவர். அப்போ பெருமாளை பற்றி அவர் பேசாமல் இருந்தால் சும்மா இருப்பாரா? கோவம் வந்துடுவாங்க. கோவம் வரல, ஆனால் கஷ்டமாக இருக்குது அவரால், மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதயத்தில். அதனால் அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு, நீங்கள் இத்தனை நாள் ராதாகிருஷ்ணனை பற்றியே பேசுனீங்க, ஏன் என்னோட கேட்குற சொல்கிறாரு, ஏன் பெருமாளை பற்றி, ஏன் லக்ஷ்மி தேவி பற்றி, என் தாயாரை பற்றி நீங்கள் பேச மாட்டேன்றீங்க, எதுக்காக நீங்கள் பேச மாட்டேன்றீங்க? அதனால தான் என்னால் அங்கே உட்காந்து கேட்க முடியல, என்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு, இதயமே ரொம்ப துடிச்சு போயிருக்கு, எனக்கு விடிஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு இதயம். அப்போ தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த ராதாகிருஷ்ணனோட லீலையை பற்றி சொல்கிறார். ராதாராணி யார், கிருஷ்ணர் யார், இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி அப்போ தான் அவர் வந்து சொல்கிறார். அதனால் ராதாராணியை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், யாராலையும் அவரை புரிஞ்சிக்க முடியாது. யாரை பார்த்தாலும் ராதே ராதேன்றாங்க. அங்கே மட்டும் அங்கே என்னன்னா அப்படின்னா கிருஷ்ணரோட ராதாராணிக்கு தான் முக்கியத்துவம் ஜாஸ்தி. அங்கே மட்டும் எப்படி மக்கள், ஏன்னா ராதாராணிக்கு சேவை பண்றவங்க ரொம்ப அங்கே அதிகம். இன்னொன்று ராதாராணி மாதிரி ஒரு பக்தி சேவை யாரும் பண்ண முடியாது கிருஷ்ணருக்கு. அதனாலதான் அவர் பேர் ஆராதனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயர்ந்தமான ஆராதனை பண்றது ராதாராணி தான் கிருஷ்ணருக்கு. உயர்ந்தமான ஆராதனை, உயர்ந்தமான ஒரு பூஜை, உயர்ந்தமான ஒரு சேவை, உயர்ந்தமான ஒரு பக்தியை வந்து ராதாராணினால தான் பண்ண முடியுமே தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. சொல்றதே கிடையாது. ராதே ராதே தான், ராதே ராதே தான் அங்க ராதே சொல்றாங்க. இங்க வந்து ராதாராணியோட ராஜ்யம், அதனால அவர் பேர் விருந்தாவனேஸ்வரி. விருந்தாவனேஸ்வரி, அந்த விருந்தாதேவிக்கே அவர் வந்து ராணி, அதனாலதான் ராதாராணியே கிருஷ்ணர்கிட்ட டாக்ஸ் கேட்கிறாரு. ஒரு இடத்துல ஒரு டிலே இருக்கு, கிருஷ்ணர் போயிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட டாக்ஸ் கொடு, நான் தான் இதுக்கு ராணி சொல்லி சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஏய் நான் நந்தபாபாவோட பையன் தெரியுமா, எனக்கு டாக்ஸ் நீங்க கொடுன்னு கேட்கிறாரு. டாக்ஸே கட்ட சொல்றாரு. ஸோ அதனால ராதாராணி விருந்தாவனம் வந்து அவர் தான் தலைமை. அதுக்கு அவரோட அனுமதி இல்லாம யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது பாதுகாப்பு பண்றது விருந்ததேவி. விருந்ததேவி துளசி மகாராணி தான் ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் நடக்கிற அந்த லீலைகளுக்கு எல்லாமே எந்த இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ சினிமாவில் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம் இந்த ஷூட்டிங் சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு இடம் ஷூட் பண்றதே இவங்க 2 பேர், இவங்க தான் துளசி மகாராணி தான். துளசி மகாராணி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய குழு இருக்கு, ஆயிரக்கணக்கான கோபியர்கள். அவங்களாம் போயிட்டு தேடி தேடி ஒருத்தர் ஒரு இடத்த சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து எக்ஸாமின் பண்ணி இந்த இடம் தான் ஷூட்டபிள் இடம் இவங்களுக்கு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு இடத்தை ஷூட் பண்ணுவாங்க. இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ராதாருக்கும் கிருஷ்ணருக்கும் லீலை பண்றதுக்கு ஒரு நாள் ஒரு இடம், அதை அந்த இடத்தை செலக்ட் பண்றவரும் இவர் தான், விருந்ததேவி தான். ஓகே, श्रीमती राधा रानी की जय, राधाष्टमी की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय, निताय सीतानाथ गौर प्रेमानंद हरि. அப்புறம் லாஸ்ட் வீக் ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கு ஆன்சர் வரல. நெக்ஸ்ட் வீக்ல இன்னும் 2-3 கொஸ்டின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அது கொஸ்டின் கொடுத்துட்டு போயிடுறேன். அர்ஜுனர் வந்து